ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது ஜெய் குரு பரசுராக்கும் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2026 எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி துவாதசி திதி பாலவ கரணம் சுபயோகம் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து மகர ராசிக்கு நல்ல யோக அமைப்பு தான். நீங்கள் நினச்ச விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் தான் நான் சொல்ல போகிறது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை, அப்புறம் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்களுடைய நிலை, இப்போ என்ன தசா புத்தி உங்களுக்கு போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் வந்து 80% கரெக்டாக தான் இருக்கும். உங்களுடைய ராசி அமைப்பு படி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் ஜூனுக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல வராரு. இது ஒரு ரொம்ப நல்ல அமைப்பு. அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. மற்ற கிரக நிலைகள்லாம் வந்து மாதம் மாறிட்டே இருக்கும். உங்களுடைய ராசி அமைப்பு படி வந்து நல்ல காசு பணம் அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாங்க. உங்களுக்கு ராகு வந்து 2ல் இருந்து நல்ல வருமானம், அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ₹1 எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ₹10 வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து 10 மடங்கு, நீங்கள் எதிர்பார்த்த விட 10 மடங்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடியது, நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வையில் இருக்குங்க. அப்போது தொழிற்சானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிநாடுகளுக்கு சென்று இந்த உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது, புதுசாக ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழிலில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறது, தொழிலுக்கு நல்ல நிரந்தர வருமானம் வருது, இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்தது, ஃபாரினுக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தொழில் மூலிமா நல்ல லாபங்களும் நல்ல வருமானமும் நிரந்தரமான வருமானமும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரு உங்களுக்கு கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கட்டாயம் கொடுத்துருவாரு. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி குருவும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இன்னும் நல்ல யோகா அமைப்புகள், ஏன்னா சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வந்துட்டு 3ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸில் தான் போய் முடியும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல திடீர்னு ஒரு ப்ரொமோஷனு, அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப நாளாக இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்குன்னு கனவுல நினச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறிடும். அவங்களே ஆஃபர் லெட்டரை கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து என்னென்னா ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சா கூட யோசிக்காமல் என்ன செஞ்சிடணும், அதை கப்புன்னு பிடிச்சி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் தேடி வருதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகள், மேலிடங்கள், மேனேஜர் இவங்கெல்லாம் வந்து உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். நல்ல உழைப்பில் காசு பணம் வருது, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கணும்ல, பாராட்டுகள் கிடைக்கணும்ல, அங்கீகாரம் கிடைக்கணும்ல, அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமானா கட்டாயம் வேலை கிடைக்கும். சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்குலாம் இது சூப்பரான அமைப்புங்க. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகள், அதாவது கவர்மெண்ட் டெட்டாக இருந்தாலும் சரி, பேங்கிங்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குரூப் 1 என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சிவில் சர்வீஸு, யூபிஎஸ்சிஸ், இந்த மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளுமே சரிங்க. நீங்கள் சத்தியமாக சொல்கிறீங்க, நீங்கள் உங்களோட முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் உங்களுக்கு வருது. அதே மாதிரி சனியோடது, உங்களோட ராசி அதிபதி இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் வந்து இழுபறியாக இருந்திருப்பார். இப்போ இந்த வந்து கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்காரு. நீங்கள் வாங்கிக்கணும். அந்த வாங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுருங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் இந்த 2026 உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எல்லளவுமே நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். படிப்பை நல்லா உணர்ந்து படிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள், புத்தி கூர்மை, ஞாபக திறன்கள் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு இந்த உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது, ஒரு சிலருக்குலாம் ஃபாரின் போகக்கூடிய அமைப்புகள், உத்தியோக விஷயமாகவோ அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயமாகவோ படிப்பு விஷயமாக வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்பு மகர
மகர ராசிக்கு உறுதியாக உண்டு. அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் நிறைய பேத்துக்கு ஆஃபராக வரும், அதெல்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களோட உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு உடனே டாக்டரை ஆலோசனை பண்ணணும். சில பேருக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை, அதே மாதிரி யூட்ரஸில் வந்து கட்டி இருக்கிறது, அதை ரிமூவ் பண்ணுறது, இது மாதிரி சர்ஜரி, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ல் இருக்க ராகு வந்து பொருளாதார வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு போவார். நல்ல சிறப்பான உயர்வாக இருக்கும். நல்ல காசு பணம், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம், திடீர்னு ஒரு தனச்சேர்க்கை, இதெல்லாம் உண்டு பண்ணுவார். குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து அனுசரிக்காத தன்மையும் உண்டு பண்ணி கொடுத்துருவாரு. குடும்பத்தில் இருக்க நபர்கள் கிட்ட வந்து வாக்குவாதங்களை தவிர்த்தரணும், அனுசரித்து போகணும். சாதாரணமாக நீங்கள் யோசிக்காமல் ஒரு வார்த்தை நீங்கள் பேசிடுவீங்க, அது அவங்க மனசை பாதித்து வஞ்சகத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டில் நீ சொன்னே இல்லை அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க உங்ககிட்ட. அதனால் அதுக்கெல்லாம் ஆளாகாமல் என்ன விஷயமோ கரெக்டாக பேசிடுங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ அமைதியாக இருக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து விட்டுருங்க. ஃபேமிலியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஆதரவுகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து தொழிலில் நல்ல முன்னேறக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி வந்து திருமணம், கணவர் விஷயம், இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது குருபலம் இருக்குது. திருமணம்ங்கிறது சூப்பர் தான். ஆனால் 8ஆம் இடத்துல வந்து மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செஞ்சுட்டு திருமணத்துக்கு உண்டான அமைப்பை போகணும். அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். லேடிஸாக இருந்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி கணவருடைய ஆரோக்கியத்துலேயும் ஆயில்லையும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறது, ஒரு உத்தியோகத்துக்கு போகிறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். 3ஆம் இடத்துல சனி இருக்குது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். அதே நேரத்தில் கவனமும் தேவை. அஷ்டமத்தில் இருக்க ராகு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறதுல நம்பர் 1, மன உளைச்சலை ஏற்படுத்துறதுல நம்பர் 1. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஒரு விஷயத்தை வீட்டில் போய் ஷேர் பண்ண முடியல, உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட ஷேர் பண்ண முடியல, உங்கள் பெற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியலன்னா அந்த விஷயம் கட்டாயம் தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஒரு விஷயம் நல்லது தான் கிடைக்கிது, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி இருக்குது, ஆனால் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, என்ஜாய் பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. சில தியாகங்கள் பண்ணுறது, நமக்கு அது பிடிச்சிருந்தாலுமே அதை விட்டு கொடுத்து பழகுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு தானாக தேடி வந்துடும். இதுக்காக நீங்கள் வீட்டில் சொல்லாமல் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையாகும். முக்கியமாக அறிமுகம் இல்லாத நபர்களோட சேட் பண்ணுறது, அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்களோட வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு செல்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பேர் கலங்களை உருவாக்கிடுங்க. அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடும். ஆசை அபிலாசைகள் நிறைவேறுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, மகர ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் செய்வீங்க, அது மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆயிரும். அதே மாதிரி மீடியா ஃப்ரேம் உங்களுக்கு, அதாவது மீடியாக்களில் வந்து நிறைய வாய்ப்பு வருது, சினிமா துறையில் வாய்ப்பு வருது, கலை சம்மந்தப்பட்டது, டான்ஸிங் ஆக்டிங் சம்மந்தப்பட்டது, பாட்டு சம்மந்தப்பட்டது, எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. கலைத்துறையினாலே ரொம்ப வளர்ச்சி. மகர ராசியில் முக்கியமாக திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. சாதாரண ஒரு விஷயத்தை செய்யும்போது அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும், நல்ல அவார்ட் கிடைக்கும், காசு பணம் நிறைய சம்பாதிக்க முடியும். மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறதும் ஒரு பாராட்டு, மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறணும். அதை தான் கலைத்துறையில் எல்லாருமே விரும்புவாங்க. அது வந்து ஈஸியாக ரீச் ஆயிடுவாங்க. மக்கள் மனசில் உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் இந்த வருடம் உங்களுக்கு யோகம் இருக்குது. ராகு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து விபத்து ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, 2ல் செவ்வாயும் ராகும் சேரக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும். அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வாயோடைய புத்தியோ அல்லது வந்து அஷ்டமாதிபதியோடைய தசா புத்தியோ போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்னா ஆக்டிங் டிரைவரை போட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது, அந்த மாதிரி மாற்றிக்கங்க. நீங்கள் வந்து
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக கவனமாக இருந்துக்கோங்க. கடன் ரீதியான பிரச்சனைகள், வழக்குகள், இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து முடிவுக்கு உங்களுக்கு இந்த வருடம் வந்துடும். அதே மாதிரி வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் மேலே யாராவது போட்டிருந்தாங்க உங்களுக்கு ஃபேவராக மாறும். சில பிரச்சனைகள் நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க, ஆப்போசிட் பார்ட்டியே ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த 2026 உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி உயில் சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்த உயில் சொத்துக்கள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தாயார் வழி கண்டம் இருக்குங்க, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் இருக்குது. மூத்த சகோதரனுடைய ஆதரவும் இளைய சகோதரனுடைய ஆதரவும் கிடைக்கும். சகோதர வழி ஆதரவுகள் கிடைக்கும். அவங்கக்கிட்ட நல்லா சுமூகமான ஒரு உறவுகளை ஏற்படுத்திக்கங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா திருமணம், இந்த காதல் திருமணம்லாம் இந்த மகர ராசிக்கு இந்த வருடம் கைகூடும். இவ்வளோ நாளாக இழுபறியாக இருந்தது கூட இந்த தடவை பெற்றோர்களுடைய சம்மதத்தினாலேயே, ஏன்னா குரு பார்வை இருக்கிறனால பெற்றோர்களுடைய சம்மதத்தினாலே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு காதல் சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு இந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராகுவோட சேரும்போது சில பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் அது பெரிய லெவலில் போகாத, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக உங்களுடைய கெரியர் க்ரோத்தில் நீங்கள் டெவலப்டாக இருந்தீங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கனால மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சம்பாரிச்சிட முடியுங்க. அரசியல்வாதிகளுக்கு, மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்குது. ராகு 2ல் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. 3, அதாவது அரசியல்வாதிகளுக்கு சனி 3ல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேர்தலில் நின்னீங்கன்னா உடனே எம்எல்ஏ, உடனே ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப டைம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வெற்றி சாதாரண வெற்றி இல்லாமல் மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கணும், இல்லை ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள், பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கோங்க. யாகங்கள், வேள்விகள், இது எல்லாமே பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுடைய சக்ஸஸ் இன்னும் ரொம்ப பெரிய லெவலில் ஆகும். முக்கியமாக நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமைப்புகள் ஒரு தலைமை இடமே, உங்களுக்கு கட்சி தலைமையிடமே பாராட்டி என்ன செய்வாங்க, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. இந்த தொகுதியை நீ பார்த்துக்கோ, இதுதான் நீ பண்ணணும், உன்னோட இன்சார்ஜில் அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதில் பேர் எடுத்து சக்ஸஸ் ஆயிடுவீங்க. ஒரு சீட்டு கிடைக்கும், அதில் நின்று எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்றுவீங்க. அந்த மாதிரி அமைப்பில் இந்த 2026 மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அரசாங்க அதிகாரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அதே மாதிரி பழக்க வழக்கங்கள், பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, அவங்க மூலிமா டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். மிகப்பெரிய லெவலில் உத்தியோகமும் இருக்குது, உயர்வுகளும் இருக்குது. குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு தெய்வீக கடாட்சம், குருவோடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும், தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்குங்க. இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயமெல்லாம் தானாக வரும். காசு பணத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தோ அது அத்தனையுமே காணாமல் போயிடும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்துல நான் சனி இருக்குன்னு இல்லையா, அந்த சனி உங்களுக்கு 2 குடை வரும் தான். உங்களுடைய ராசி அதிபதி அதே மாதிரி 2 குடை வரும். நல்ல தன சேர்க்கை, அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால் வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ஸு, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் சூப்பர். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பர். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பல கோடிகளை சம்பாரித்து சேர்த்துக்க முடியும். அந்த மாதிரி இந்த வருஷம் இருக்குது. முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன்ஸ் விஷயங்கள் எல்லாம் நல்ல காசு பணம் பார்க்க முடியும். உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வீடு, இடம் இந்த மாதிரி விற்க முடியாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் வேணும்னா கேளுங்க, நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் இந்த வருஷம் வித்தரலாம். இந்த 2026 உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் வீடை விற்கிறது, இடத்த விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பாக பிரிவினை வரும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மகர ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை, துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26
26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வராமல் இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நம்மளுக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் எண்ணெய் போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸு, அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல் கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது. ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது. வெயில் காலத்தில் மழை பெய்யறதும், அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 மகரம் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நாளை நமதேன்னு சொல்லலாம். என்னம்மா எம்ஜிஆர் பட டைட்டிலாக சொல்கிறீங்க? உண்மையிலே அதான். ஏன்னா 7.5 சனிலாம் நிறைய முடிந்து இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்லை. நிறைய குடும்பம் தனியாக பிரிஞ்சிருக்கிறது, நிறைய கடன் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய குறைபாடு, நம்பி மோசம் போனோம், துரோகம் ஆச்சு, நாங்கள் தொழிலில் முதல் போயிட்டு சிக்குண்டு வெளில வர முடியல, எல்லாத்துலேயுமே தடை, கல்வி தடை, பொருளாதார தடை, திருமண தடை, உறவுகள் தடை, ரொம்ப வெம்பி போயிருக்கிறோமா. இன்னும் அந்த 7.5 சனியின் தாக்கம் இருந்து கொண்டு இருக்குது. இன்னும் எங்களுக்கு முழுமையான பலன் இல்லை. 3 சனி எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தருவார்னு பார்த்தா 2ல் இருக்கக்கூடிய ராகம் 8ல் இருக்கக்கூடிய கேது எங்களை வச்சு செய்தம்மா. எந்த நேரத்தில் யார் என்னை தாக்குவாங்க, எந்த பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு லெவல் இருக்குது. ராகு பணத்தை கொடுக்குறாரு, செய்கிறாரு, தேவையில்லாத விரயங்கள் நடக்குது. எதிர்பார்த்த மாதிரி ஒன்றுமே நடக்க மாட்டுது. நிறைய எஃபர்ட் போடுறேன், என்னுடைய முயற்சிகள் பலிக்கவில்லை அப்படின்ற கதறுகிற மகரத்திற்கு ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கேந்திரத்தில் சரராசியில் உச்சமாகக்கூடிய குரு உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர் கிடையாது, சமமானவர். குருவும் சனியும் சமமான கிரகங்கள்னு சொல்லலாம். 7ல் உச்சமாகிய ஸ்தான பலத்தோடு கோச்சாரத்தில் உங்களை ஒரு பார்வை பார்க்குவார் பாருங்க. அப்படியே தெளிவு பட்டு 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 பட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். எங்கே எந்த இடத்துல நம்மளுக்கு இந்த அளவுக்கு லேக் ஆச்சு, இது வரைக்கும் முயற்சி போட்டோம் நமக்கு எதுவும் நடக்கலன்னு புலம்புறோமே, அந்த புலம்பலை முதல்ல நிறுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, தொழில் போயிடுச்சு, தொழிலில் முதல் போட்ட பிஸ்னஸ் போச்சு, எனக்கு மேலே வாழ்வே இல்லை. ஏன்னா நிறைய பேர் போகிற கமெண்ட்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்லா ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்துரும். தொழிலில் நீங்கள் இன்னும் சிறப்பாக வெற்றி நடை போடுவீங்க. நல்ல ஒரு தன லாபத்தை கொடுத்துரும். உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக, ஏன்னா சுக்கிரன் தான் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய கோச்சாரத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய செயலை நான் ஒரு சிறப்பாக வடிவழைக்க முடியல, எல்லா முயற்சி போட்டாலும் அதை செயல்படுத்த முடியலமா, அங்கே ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் நிற்கிது. அப்படியே ஒரு சம்பள உயர்வு கேட்டு, ஒரு ப்ரமோஷன் கேட்டு எல்லாமே அப்படி அப்படியே ஒரு இழுபறியாகவே இருக்குன்னு
இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலகட்டம். ஜூன் 2 7 உங்களுக்கு வந்து அமர்ந்து சிறப்பான பலன்களை ஸ்தான பலத்தோடு ரொம்ப அருமையாக 11 ராசி 3 என்ற இடத்த பார்க்குறார். இது வரைக்கும் நடக்காத செய்யாத ஒரு 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி வரக்கூடிய வருமானம் அந்த செலவெல்லாம் போக உங்களுக்கு கையிருப்பு உங்களுக்கு ஒரு வந்து கொஞ்சம் கணிசமாகவே மின்னும் ஒரு தங்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு முதலீடு போட்டு எங்களுக்கு வந்து அதை மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த வழிகள், புதிய புதிய கான்டாக்ட்ஸ் கிடைப்பது, அதன் மூலம் உங்களுடைய தொழில் வந்து வேற்று மொழி பேசுபவர்களால் நல்ல ஆதாயம் கிடைப்பது, மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம், ஞாபகம் வராது கூட எக்ஸாமில் போய் உட்கார்ந்தான்னா தெரிய எந்த ஒரு சூழலையும் சந்திக்கக்கூடிய என்ன கஷ்டமான நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும்லாம் போகக்கூடாது. எந்த சூழலை கொடுத்தாலும் அங்கே ஹேண்டில் பண்ணணும். அதுதான் இப்போ உங்களுக்கு சவாலே. அந்த சவாலை வந்து சமாளித்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது. கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு நீட் எழுதியோ நாட்டாவோ உங்களுக்கு கிடைத்து கவர்மெண்ட் ஃபீஸ்லேயே படித்து வெளியே வந்து உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளத்தை அமைத்துக் கொள்வது. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிந்திருந்தோம், என் மனைவி என்னை விட்டு போயிட்டாரு, என் கணவர் என்னை விட்டு போட்டார்ன்றவங்களாம் இப்போ பேசி ஒன்றிணைவது. இல்லைன்னா ஒரு சில தசாபதியில் சிறப்பில்லை, ஒரு சனி ராகு கேதுவே போகுதுன்னா அதுலேருந்து வெளியே வந்து புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க வீட்டில் பேசுறதுக்கு நேரங்காலம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து உங்கள் பெரியப்பாவோ சித்தப்பாவோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய மனிதர்கள் முன்னிலையில் பேசும்பொழுது யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார். அந்த மாதிரி அனுப்பி அவங்க மூலியமாக பேசும்போது உங்களுக்கான எல்லா வித விஷயங்களும் நல்லபடியாக கிடைக்கும். தூரத்தில் இருந்து பெண்கள்லாம் வருவது, ஆன்லைனில் வருவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியூரில் சொத்து, நல்லா வந்து ஒரு மாடல் வண்டி வாகன யோகங்கள்லாம் அமைவது எல்லாமே வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாமே ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். இது வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு 60 வயது கூட புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய மகரத்திற்கு பரவாயில்லப்பா போதும், ஏதோ எனக்கு 10ல் வந்து எனக்கு ஒரு 6வது நடந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். முழுமையாக பட்டிருக்கும். 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு ஆமாம் ஏதோ நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரொம்ப நல்லா அருமையாக நடந்தது. இவ்வளோ நாள் இருந்த கஷ்டத்துக்கு இப்போ இறைவன் வந்து நீங்கள் வழிபடுவீங்க இல்லையா, உங்கள் வழிபாடெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். ENT சம்மந்தமான பிரச்சனை, முதுகு பெயின், பேக் பெயின், சைனஸு, கோல்டு, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் செக் பண்ணிக்கொள்ளணும். ஒரு 60 வயசை கடந்தவங்களாம் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கொள்வது ரொம்ப சிறப்பு. உணவு, உடை, நீர், தண்ணி, காற்று, முகக்கவசம் வெளில போனால் அழிந்து செல்வது, ஸ்கார்ப்பு கல்வது, ஹெல்மெட்டு இல்லாமல் வெளியே போகக்கூடாது, வாகனங்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது, உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வந்து வெளில போகும்பொழுது இந்த ஜூனுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்வது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேஷுவலாக பயணிப்பது, நீண்ட தூர தல யாத்திரை, ஆன்மீக யாத்திரைகள், சுப நிகழ்ச்சிகள், சுப பேச்சுவார்த்தைகள், நல்லா தேஜஸாக ஒரு 20 வயசு குறைஞ்சிடும், ஒரு 50 வயசு ஆள் கூட 30 வயசு ஆளாக தெரிவிங்க. அரசியல் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் நல்லா ஜெயிச்சு நல்லா வந்து ஒரு டெபாசிட்டோடு ஜெயிச்சு வர்றது, மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த காலகட்டம் வந்து மக்கள் செல்வாக்கெலாம் தன்னலம் கருதாமல் உழைக்கணும். உழைக்கும்பொழுது உங்களுக்கான ஒரு சிறப்பு. அரசியலில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப பரபரப்பாக சாப்பிட்ற நேரில் தூங்க நேரில் ஓடுறோம் அப்படின்னு ஓடுவீங்க. அந்த உழைப்புலாம் உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப நல்ல ஒரு சொத்தாக மாறக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. அப்போ மகரம் வந்து தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, வண்டி வாகன யோகம், குழந்தை பிறப்பு, குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைங்களுக்கு கல்யாணம், இது வரைக்கும் பிளான் போட நடக்கவே மாட்டேன்றதெல்லாம் நடக்கக்கூடியது. உங்களுக்கு அந்த வயதில் இருந்தால் திருமணம் நடப்பது, குடும்ப உறுப்பினர்கள், தாய் தந்தையுடைய பொறுப்புகள், அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவது எல்லாமே சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். தசாபதி இல்லை, சனி ராகு கேது இருந்தால். மற்றபடி உங்களுக்கு ஒரு சுக்கிரன் புதன்லாம் நடக்குதுன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னிவாடி ராஜகாளி அம்மனை இந்த வருடத்தில் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது போய் வணங்கும் பொழுது அதிரடியான பலன்கள் கைகூடாக வந்து நீங்கள் காணலாம். நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் மகா கணபதியே நமக. இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் கமெண்ட் செய்பவர்களுக்கு இந்த நொடியிலிருந்தே ஒரு நல்வாழ்க்கைக்கான மாற்றம் உதயமாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ விநாயகருக்கு 21 சுற்றி சிதறுகாய் உடைக்கக்கூடிய மகரம் வெற்றி வாழ்க்கையில் மிக சிறப்பாக, அதாவது இடையில வந்து ஒரு பிரேக்கே இல்லாமல் பைபாஸில் போகிற மாதிரி சிறப்பாக பயணிக்கலாம். உடல் ஆரோக்கியம் கவனம், பணம் கொடுக்கல் வாங்கல. ஏன்னா ராகு 2லையும் 8ல் இன்னும் கேது இருக்காங்க டிசம்பர் வரைக்கும். அதில் மட்டும் ஒரு அறியாத தெரியாத விஷயங்களை, ஒரு அந்நியர்களை வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு ஆசை வார்த்தை காட்டுறவங்கள நம்பி அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏமாந்து போகாமல், மற்றபடியாக ஒரு விழிப்புணர்வாக ஒரு வந்து ஒரு அதிகவனமாக ஒரு சொல்ல ஒரு செயலை
பார்த்து முடிவெடுத்து, அப்படி இல்லை ஒரு டவுட் இருந்தால் பெரியவருடைய ஆலோசனை எல்லாருமே கேட்கணும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், குழந்தைகளாக இருந்தால் அப்பா அம்மா, உங்களுடைய டீச்சர்ஸு, வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். 60 வயது மேலே போயிடுச்சுன்னா பெருசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வேணாம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிடும். பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுக்கறது, செய்கிறது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது, உங்களுக்கு கையில் ஒரு வருமானம் வர்றது, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் உணவு பழக்க வழக்கத்தையும் முறைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். மகர ராசியில் இருக்கக்கூடிய 1 வயது குழந்தையிலேருந்து 90 வயது குழந்தை வரைக்கும் ஜூன் உங்களுக்கு இந்த டிசம்பர் வரைக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அடித்து தூள் கலப்புங்க, அட்டகாசமாக பயணிக்கலாம். நிறைய சேரிட்டி தான தர்மம் செய்யும்பொழுது 3இல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சிறப்பான பலன்களை தந்து உங்களை வெற்றி நடை வீறு நடை போடு வைப்பார். மகரம் மகத்தான மாற்றம், சிகரத்தை நிச்சயம் தொடும், பத்திரமாத்து தங்கமாய் ஜொலிக்கும். மகர ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மள ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம், அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம், வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும், வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழப் போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன், கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. மறைமுகமான நோய்கள் உருவாவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் எடுத்துக்கினா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி
மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா? ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும், சரிங்களா? ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கங்களும் 2026ஆம் ஆண்டிற்குரிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். மகர ராசி அன்பர்கள் ஆல்ரெடி வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை. கடந்த சில வருடங்களாகவே நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த வருஷமாவது மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுது. 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாமே சாதகமாக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு பிற்பகுதியில் 2ஆம் பகுதி ஜூன் மாதத்திலிருந்து உங்களோட காலகட்டம் தான். நீங்கள் தான் ராஜா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நான் இதை சொல்லி செய்வேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை எப்போ வந்து 2ஆம் பிற்பகுதியில் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்கும். முற்பகுதி இப்போ சரியில்லை அப்படின்னு கேட்டால் முற்பகுதியும் சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது. பிற்பகுதியில் நீங்கள் சொல்வதை தான் மற்றவர்கள் செய்வாங்க. அந்தளவுக்கு ஒரு பவர், ராஜா மாதிரி ஆகிடுவீங்க. இப்போ கொஞ்சம் மந்திரி மாதிரி இருப்பீங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் 1க்கும் 2க்கும் அதிபதி 3ல் இருக்கிறார். ஸோ புதிய முயற்சியை தேடி ஓடிட்டு இருப்பீங்க. குடும்பம் அமைக்கணும், குடும்பத்தில் ஒரு வருமானம் வேணும். இந்த தேடல்லையே உங்களோட வாழ்க்கை பயணிச்சுட்டே இருக்கு. இது ஒரு விடிவு காலமே கிடைக்காதா அப்படின்றீங்க. இந்த விடிவு காலம் உண்டு. பிற்பகுதியில் கண்டிப்பாக விடிவு காலம் உண்டு. குரு பெயர்ச்சியில் மிக சிறந்த ஒரு விடிவு காலம் உண்டு. ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா அவரோட 7ஆம் பார்வையை உங்களை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையை உங்களோட முயற்சியை பார்க்குறாரு, 5ஆம் பார்வையை உங்களோட 11ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, நீங்கள் வேணும்னு சொன்னாலும் குரு கொடுக்க தான் போகிறாரு. நீங்கள் சும்மாவாவது எத்தி வைப்பீங்க வீட்டில் எல்லாத்தையும். அந்த அளவுக்கு ஒரு சேர்க்கை, பொருள் சேர்க்கை, குடும்ப சேர்க்கை ஏற்பட போகிற காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசி என்பவர்களுக்கு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். 4க்கும் 11க்கும் அதிபதி செவ்வாய் பகவான் 12ல் இருக்கார். ஸோ வீடு, வண்டி, ஏதாவது வாகனம் விற்கணும், ஒரு ப்ராஃபிட்டுக்காக விற்க போகிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக விற்க போகிறீங்க, வேறு ஒரு வீடு வாங்கிறதுக்காக பழைய லேண்டை விற்க போகிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதெல்லாம் வித்துடலாம் இந்த காலகட்டத்தில், சரிங்களா? பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணி காலம் பார்த்து செய்யும் பொழுது அது ப்ராஃபிட்டை கொடுக்கும். நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது. இப்போ விற்றீங்கன்னா ஆண்டின் முதற் பகுதியில் வச்சு விற்கும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறார். 5ம் 10ம். அப்போ குழந்தைகள் மூலமாக ஒரு அழுத்தம் இல்லை, குழந்தைகளை கூட்டிட்டு எங்கன்னா இன்ப சுற்றுலா போயிட்டு வந்துருங்க. குழந்தைகளுக்காக கல்வி செலவுக்காக இல்லை ஃபியூச்சருக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. இது பண்ணிங்களா அந்த அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் குழந்தையே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த 2020 தீர்வு கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ உதவியோட இதற்குமே ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த டாக்டரை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு பின்புறம் வழியாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும், சரிங்களா? அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போயிட்டு செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தட்சிணாமூர்த்தி, நாராயணன், இது போல இருக்க டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா கம்பல்சரியாக குழந்தை பாக்கியம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களின் 6ஆம் அதிபதி 6க்கும் 9க்கும் அதிபதி புத பகவான் 12ல் இருக்கிறார். ஸோ உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு, வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மேல் வயிறு பிரச்சனை, செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்குது, கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள். இதற்கான விஷயங்கள் எல்லாமே இன்கேஸ் உங்கள் தந்தைக்கும் இந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த 2026 மிக சிறந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுது. உங்களின் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறார் இந்த வருட துவக்கத்தில், சந்திர பகவான். அப்போது திருமணங்கள், காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதா இருந்தால் பேசி முடிச்சு ஒரு 3 மாதத்தில் கல்யாணம் முடிச்சிடணும். இல்லைனா திருமண தடை ஏற்படும். ரொம்ப நாள் 6 மாதம் இருக்கக்கூடாது. பேசி முடிச்சோமா 3 மாதத்தில் முடிச்சிடணும் கல்யாணத்தை. அந்த விஷயங்கள். தங்களின் 8ஆம் அதிபதியான சூரிய பகவான் 12ல் இருக்கிறார். அப்போ கால் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. நடக்கும்போது தடுக்கி கீழே விழலாம், வண்டி வாகனத்தில் அடிபட்டு கால் உடையதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், கால் ஏற்பட்டு ரத்தம் வரும், செருப்பு அறந்து போகும்,
சரிங்களா? ஸோ இது போல விஷயம், கொலுசு திருட்டு போகலாம், இது போல விஷயங்கள், கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு பெனால்ட்டி ஏற்படலாம். சில நேரத்தில் மறைந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மகர ராசி மறைஞ்சு வாழணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிறைச்சாலை போகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூர் போகிறது, அப்படின்னா வெளிநாடு போய் வியாபாரம் பண்ணுறது. இதை எந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கணும். கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக கையாளுங்க. அதில் எந்த விதமான சார்ஜஸ் இருந்தாலும் பே பண்ணிவிடுங்க. ஏன்னா அது மூலிமா ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கரெக்டாக டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி, சரிங்களா? மகர ராசியின் 5க்கும் 11 அதிபதி சொல்லிட்டோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறார். ஸோ குழந்தைகளுக்கான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இன்றைக்கு சாதகமான பலன்கள் தங்களுக்கு 2026 காத்து கொண்டிருக்கிறது. தங்களின் சகோதர சகோதரிகள் மூலம், சரிங்களா, உங்களோட சகோதர சகோதரி மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போறீங்க. இவ்வளோ நாள் அவங்களுக்காக உழைச்சிருப்பீங்க, இப்போ அவங்களாம் உங்களுக்கு திருப்பி செய்ய போகிறாங்க. இத்தகைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு 2024 காத்து கொண்டிருக்கிறது. நன்றி, வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனா உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால், எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க.
அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4, 10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம், அதாவது 2025லேயே நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர வந்து பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வந்து பார்த்தாலேயானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அதை தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, அந்த தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. இவ்வளவு நாளாக ஒரு 7.5 சனி நடந்து உடல் நிலையிலையும் சரி, உங்களுடைய முயற்சிகளிலும் சரி, செலவுகளிலும் சரி, எடுத்த காரியங்களில் தடை, பேச்சில் தடை, சுபங்கள் நடக்காமல் தடை, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 2026 ஒரு பொன்னான ஆண்டாக வரப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. எடுத்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் 2026 மார்ச் 6ஆம் தேதி. அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சி, அதாவது கோவில் பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி பார்த்தாலேயானால் 6/3/2025 இருக்குது, 26 வருது. அதனால் வந்து மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரப்போகிறது. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2.5-3 வருஷம் அங்கே இருக்க போகிறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளோட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணுக்கால், முட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போகிறதுனால எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வரார். திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு, கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். எப்போதுலேருந்து மே 26, 2026, அதாவது ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தாலேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி உண்டு, முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் சிறந்த ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் மகர ராசிக்காரர்கள் இந்த களிமண், கருநில மண், தாறு அந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய வேலை செய்பவர்கள், அதை தவிர பார்த்தோன்னா அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள். ஏன்னா சனி வந்து போராளிகளை உருவாக்கக்கூடியவர். அதை தவிர வந்து உங்களை ஃபாலோ பண்ணணும்னா சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் எப்பொழுதுமே சனி ரொம்ப ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும், திக்பலம் பெற்று இருந்தாலும், அவர் சனியை வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு உதாரண புருஷராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ஸ் எல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய வெற்றியை பார்த்து பிரமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறது. அதாவது உங்களுடைய வெற்றியை பார்த்து அடுத்தவர்கள் பிரமிக்கக்கூடும், அந்த அளவுக்கு வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் பார்த்தோம்னா பணம் நிச்சயமாக
வெள்ளமாக ஆறாக ஓடும். அது வந்து தண்ணி எப்போவுமே வந்து அது உள்ள தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய மீன்கள்லாம் குடித்தது போகவும் ஆறில் தண்ணி ஓடிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான நிலைமை உங்களுக்கு மிகவும் அதிகமான பணவரத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம். இதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் வர்றார். அதாவது 11ஆம் மாதத்துக்கு, வருஷ கடைசியில் 11ஆம் மாதத்துக்கு வர்றார். அதனால் அபரிமிதமான எண்ணங்களில் பார்த்தீங்களேனால் எதெல்லாம் சாதிக்கணுன்றதே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இலக்கை வைத்து கொண்டு செல்லக்கூடிய மாமனிதராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தேனால் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்க போகிறார். அதனால் வந்து உங்களுடைய சுகங்கள், அதாவது நல்ல தூக்கம் வரக்கூடிய நல்ல சுகங்கள், நல்ல நிம்மதியான உறக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் பணவரவுக்கு பஞ்சமில்லாத காலகட்டமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் எல்லாமே சுபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். 7.5 சனி முடியறது, பெரிய வெற்றிகள் காத்திருக்கிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம் வந்தாச்சு. திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளே திருமணம் வாய்க்கக்கூடும். அது தவிர வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். இளைய சகோதரரோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்களும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. நல்ல தூக்கம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அபரிமிதமான எண்ணெய் அலைகள் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அத்தனையும் சுகமாக நிச்சயமாக வெற்றி பெறும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நீங்கள் இந்த திருநெல்வேலி பக்கத்தில் பெரியகுளம் சோரநாத பெருமாள் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சனி பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய ஆலயம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரும். நீல கலர் பட்டாடை வந்து அந்த சோரநாத பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும். உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்குது. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்திங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய, அதனால என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஹியூமினிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன
கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை, ஏன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும், நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்திலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான், ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய, ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டையை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை ஒவ்வொரு ராசியை போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஜொலிக்க போகுது இதை தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 3ஆம் இடம் என்னவே என்னக்கா வெற்றி, விஜயம், வீரியத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவகம். இந்த காலகட்டத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, இது தொட்டா பிரச்சனை, அது தொட்டா பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் எதிர்த்து வெற்றி அடைய போகிறீங்க. இதை நாங்கள் சொல்கிறோம். எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கிய முயற்சிகள். இவ்வளோ நாள் கொஞ்சம் சின்ன ஒரு ரிவர்ஸ், ஒரு எல்லாமே எடுத்த முயற்சியிலும் சின்ன ஒரு செட்பேக் ஆகிருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. இருக்கிறது சனி பகவான் இருந்தாலும் இப்போ வேகம் வந்து ஜெட் வேகத்தில் போக போகிறீங்க. எடுத்த முயற்சிகள்லாம் குறிப்பாக என்னக்கா நிறைய பேர் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இப்படி எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க போதான்னா கண்டிப்பாக நடக்கும். இல்லை வாங்கக்கூடிய வீடு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டை இடித்து கட்டுறேன்னு சொல்லி நிறைய பேர் வீடை இடித்து கட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதே போல் என்னக்கா நிறைய பேர் புது வண்டியை விட்டு பழைய வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இங்கேயாவது வெளியூர் போயிடலாமா, வேலையில் வந்து இந்த வேலை நமக்கு செட் ஆகலை, வேறு எங்கேயாவது போகலாமா, இல்லை வேறு ஏதாவது முதலீடு பண்ணலாமா இப்படின்னு சொல்லிட்டு மனம் ஏதாவது ஒரு விஷயங்கள் முதலீடு பண்ண துடித்து கொண்டே இருக்கும். இல்லை புதிய தொழிலை வந்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா, இல்லை தொழில் முதலீடுகள் எல்லாமே அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். வேலையில் நிறைய பேர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உள்ளூரில் ஒன்றும் சரியாக செட் ஆகலை, வேணாம் நம்ம வெளியூரில் போனால் நம்ம சிறப்பாக இருக்கலாம்னா தாராளமாக போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அபரிவிதமான வளர்ச்சி என்பது இருக்குது. படம் எடுத்தாவே ஃபாரினில் தான் எடுப்பேன்னுவாங்க இந்த காலத்தில். இங்கெல்லாம் இல்லைங்க, ஸ்ட்ரைட்டு ஹீரோ மாதிரி தான். ஸ்ட்ரைட்டு லொக்கேஷன்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஃபாரினில் போய் ஒரு படத்தை எடுத்துகிட்டு
ஒரே ஷெட்யூலில் முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்வாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அப்படின்றது தான். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பான ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் இந்த வயிறு உபாதைகள், இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த ஹெர்னியா ப்ராப்ளம், குடல் கீழே இறங்குறது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான அடிவயிறு இறக்கம், ஹெர்னியா இஷ்யூஸ், இந்த மாதிரியான உபாதைகள் வந்து சரியாயிடும். ஏன்னா நீங்கள் தான் சாப்பிட்றதே இல்லையே, நேரத்துக்கு சாப்பிட்டா தானே சரியாகும். உட்காந்து உங்கள் கௌரவத்தையே முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து? இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய கௌரவத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இடத்துல கிடைக்கலன்னா போதும், உடனே பீஸ் டவுன் ஆகிடும். அதை பற்றி யோசித்து சிந்திச்சு தன்னுடைய முழு பயனுள்ள காலங்கள் நேரங்களை எல்லாம் விரயமாக்கிறேங்க. அது ஒரு இன்சிடென்ட், வாழ்க்கையில் ஒரு சிறிய பகுதி. கிடைக்கலையா போ, அடுத்த இதில் கிடைக்கணும்னு மூவ் பண்ணிட்டு போயிடணும். என்றைக்கோ நடந்த விஷயத்தை உட்காந்து பிடிச்சிட்டு அதையே உட்காந்துருக்கிறவங்களுக்கு தான் பல பிரச்சனைகள் வருகிறது. ஏன்னா மகர ராசிக்காரங்க நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கோம், நிறைய பேரை சரி பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அதனால் பழையதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. என்னங்க பழையதை பற்றி யோசிக்காதுன்னு சொல்லிக்கல, உண்மைதாங்க சொல்கிறேன். மகர ராசிக்காரங்க பழையதையே சாப்பிடக்கூடாது, பழைய சாதத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய சாதம் சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட்டா பணம் வரும். ஆனால் பணம் விரயமாகும். வந்த பணம் விரயமும் ஆகும். விரயங்களும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்போதும் என்னென்னாக்கா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். உங்கள் உடம்புல எப்போதும் என்ன பண்ணணும்னா செவ்வாயோட தன்மை அதிகமாக இருக்கணும். செவ்வாயோட தன்மை அதிகமாகணும்னா அதிகமாக ரூல்ஸை போட்டுக்கிறாங்க. ஃபிட்னஸாக இருக்கணும், புரியுதுங்களா? ரூல்ஸை போட்டுட்டு என்னென்ன மகர ராசிக்காரர் நிறைய நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன் இருந்து டோட்டல் குடும்பத்தில் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. உங்களுக்கான புதிய சட்டங்களை நீங்கள் வகுத்து அதை உங்களாலேயே செய்ய முடியாமல் நிறைய பேர் மன அழுத்தத்தை ஏற்பட்டு வாழ்க்கையை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் இந்த புத்தாண்டில் மாற்றிருங்கன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? இந்த புத்தாண்டை நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை அமைச்சுக்குங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி அமைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், போட்ட தொழிலில் வருமானம் வந்திருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பிளாக் ஆகிரும். ஏன்னா பெரும்பாலும் இவங்க என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலையில் மகர ராசிக்காரங்கள் என்னென்னாக்கா நிறைய இந்த பட்டுப்புடவை கடை வைக்கலாமா, இல்லை கார்மெண்ட் ஷாப் ஓப்பன் பண்ணுறது, இல்லைன்னா நிறைய இந்த அலங்கார பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விஷயங்களில் இந்த சென்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்களே, இதன் மேலே நாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த வாசம் உங்களை வாழ்க்கையே வாசமாகக்கூடிய விஷயமாக மாறிடும். அதை விட்டுட்டு நீங்கள் மனசில் உட்காந்து அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்ற மாதிரி நாற்றமான உணர்வை வைத்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையும் நீங்களே ஃபில் பண்ணிக்கிங்க. ஏன்னா நியூ இயர் எதுவுமே என் வகையில் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா கால் உபாதைகள் வரும். காலில் பார்த்திங்கன்னா நரம்பு பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பணத்திற்காக எடுத்த முடியும். ஏன்னா பணத்தை கொண்டு நீங்கள் போட்ட முதலீடுகள் எல்லாமே வருமானத்தை பெருக்கக்கூடியதாக மாறப்போகுது. ஒரு பணத்தை போட்டிருப்பீங்க, அதுக்கு இன்னொரு பணம் குட்டி போடுற மாதிரி மயில் குட்டி போடுறதோ இல்லையோ உங்கள் கையில் இருக்க பணம் கண்டிப்பாக குட்டி போடும். அந்த மாதிரி பணத்தை பெருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அதே போல் நிறைய பேர் போட்டித் தேர்வுலாம் எழுதுவாங்க. ஸோ போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கவனமாக எழுதணும். ஏன்னா போட்டித் தேர்வு எழுதும் போது நிறைய அந்த தூக்கமின்மேல் அவதிப்படும் போது நிறைய பேர் ஞாபக மறதி ஏறி சரியான ஆன்சர்னு சொல்லிட்டு தப்பான ஆன்சரை டிக் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா மனம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஸோ அதனால் போட்டித் தேர்வு தயாராகக்கூடியவங்க நல்ல தூக்கத்தை வச்சுக்கோங்க. தூக்கத்தை நல்லா தூங்கி நல்லா படிக்கக்கூடியவர்கள் இலகுவாக போட்டித் தேர்வில் வெற்றியாளராக மாறுகிறார்கள். இதை நாம் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், செஞ்சோம், காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் என்னாக்கா தூங்காமல் படித்து பரீட்சையில் போய் தூங்கிறது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான நிறைய பேர் நிகழ்வு நடக்குது. ஸோ படிக்கக்கூடிய நேரத்தில் படிங்க, தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்குங்க, இயற்கையை புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் மேலும் அபரிவிதமான நன்மைகள். ஏன்னா 8ல் கேது பகவான் இருந்து ஆழமான ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பார், புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த பைல்ஸ் உபாதைகள்லாம் வரும். பைல்ஸ் பிரச்சனை, நிறைய பேர் பைல்ஸுக்காக சர்ஜரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா மனதில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு மூளையில் அது
பாதிக்கும் போது தான் மூலம் என்கிற வருகிறது. அங்கே வந்து மனசை வந்து பிதுக்கிட்டு வர முடியல, அதனால் இங்கே பிதுக்கிக்கும். சரிங்களா? ஸோ அப்போ மூலம் சார்ந்த வியாதியால் அவதிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சரியான உணவு முறை, தூக்கத்தை கையாளலாம். ஏன்னா அந்த மூலம் சரியானனாவே நீங்கள் தூங்கி ஆகணும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு தூங்க வைப்பாங்க, அவ்வளோதான். மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பாங்க, அப்பா சரியாக போயிடும். ஸோ அதை நீங்களே தூங்கிட்டீங்கன்னா தானாக சரியாயிடும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் பில்லு போட்டு உங்களை தூங்க வைப்பாங்க. ஸோ எது என்பதை நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். அதே போல் என்னக்கா வாழ்க்கை துணை, எனக்கு ஏதாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வெளியில் தேடி பாருங்கள். வெளிநாட்டு மாப்பிள்ளை இல்லை வெளியூர் மாப்பிள்ளை பொண்ணு என்பது அமையும். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் தேடி பாருங்கள். வெளியூர் வெளிநாட்டில் வாழ்க்கை துணை என்பது இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக நிறைய பேருக்கு என்னென்னாக்கா காதல் திருமணங்கள் நிறைய இருக்குது. மனம் விரும்பிய வாழ்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதாவது எனக்கு நிறைய பேருக்கு இந்த அப்பா வழி உறவில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா வழியில் தூரத்து உறவுகளில் ஏதாவது ஒரு வரன் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டேக்ஸ் இஷ்யூஸ், வரி கட்டல அது இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு பெனால்ட்டிக்காக கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால் என்னென்னாக்கா நீங்கள் இந்த ஃபைனை சரி பண்ணணும், ஃபைன் என் வாழ்க்கையில் வரக்கூடாது, என் வாழ்க்கை ஃபைனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த சர்ஜரிக்காக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து போய் மருத்துவத்துக்காக ஏதாவது செலவு பண்ணுங்கள். சரிங்களா? மருத்துவ உதவிகள் செய்யலாம். அவங்களுக்கு போய் மருந்து வாங்கி கொடுக்கலாம். உங்கள் குடும்பத்திலே இருப்பாங்க, யாராவது கேட்பாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி, அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்து உங்கள் பணத்துலேருந்து கொஞ்சம் மருந்து வாங்கி கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மருந்தில்லா வாழ்க்கையாக மாறும். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை செய்வதன் வழியாக உங்கள் இந்த 2026 புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகளையும் செல்வங்களையும் பெருகணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துதலை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.